ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோன்னா மாட்டுப்பால், அதாவது கன்றுக்குட்டி போட்ட மாட்டுப்பாலை பீச்சி அதில் சீம்பால் காய்ச்சி அதை எப்படி சாப்பிட போகிறோன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்மியாக வச்சேன், ஃபுல்லாக வச்சு அப்படியே சீக்கிரம் வந்து கிண்டிக்கிட்டே நிற்கணும், இல்லைன்னா பிடிச்சிரும். பால் திக்காக இருக்கிறதுனால அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் அதுவே வந்து இதாகிருமோ? சிம்மில் வச்சு அதை தண்ணிலாம் இது தண்ணி ஊற்றுனீங்களா? இல்லை தண்ணியே ஊற்றவே இல்லை, பாட்டில் கழுவி கூட ஊற்றல, இருந்தால் அப்படியே தான் புது பாட்டிலில் கொடுத்தா தெரியுமா. ரொம்ப நேரம் வறுத்துறதுக்கு பதிலாக பொரியரிசியை பொரிச்சு தூவிடுவோம். அதில் பொரியரிசியை தூவினோம்னா அப்படியே திக்காயிரும், ரொம்ப வத்த விடாம. எப்படா விறகடுப்புல எல்லாம் காய்ச்சுவோம், விறகடுப்புல வத்துறதுக்கே லேட் ஆகுதுன்னு பொரியரிசியை பொரிச்சு பவுடர் பண்ணி போட்டு விட்டுருவோம். ஆனால் லேட் ஆகும் வத்துறதுக்கு. லேட் ஆகுங்கிறதுனால அதை போட்டோம்னா டக்குன்னு அப்படியே சிம்பி வந்துடும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நமக்கு டைம் இல்லைன்னா ஸ்லோவாக ஸ்லிம்மாக வச்சு மெதுவாக கிண்டணும். இந்த பால் வந்து இதாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு, இல்லை சர்க்கரை, இந்த மாதிரி நமக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நாட்டு சர்க்கரை கிடைக்கல, அதனால் நான் சீனி போட்டு சேர்த்துக்கிட்டோம். இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் நல்லா திக்காகி இதாகி திரண்டு வரும். அந்த டைம் வந்து நம்ம பக்குவம் பார்த்து நம்ம இறக்கிக்கணும். சீனி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது எங்கள் சித்தி வீட்டில் வந்து கொடுத்தேன். அவங்க தான் வந்து கொடுத்தோன்னா குக் பண்ணாங்க. அதனால் நான் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லலை. அதோட நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க அந்த காலத்தில் பண்ண டிப்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, எப்படி இது பண்ணணும் அப்படின்னு, அந்த விறகடுப்பில் செய்கிறது. இருந்தாலும் இதில் நம்ம பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பால் கோவா மாதிரி வந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. பனக்கற்கண்டு நம்மள்ட்ட இல்லை, ஸோ நாட்டு சர்க்கரையும் அவைலபிளாக இல்லை. அதோட சுகரு சேர்த்துக்குவான்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேருங்க அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்து. அது இல்லாமல் இது கிடைக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொந்தமாக மாடு வச்சுருந்தா இது பண்ணலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தா சர்க்கிளில் சொந்தக்காரவங்களாக இருந்தால் கொடுப்பாங்க. எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் ஃபுல்லாக ட்ரை ஆகி பால் கோவா மாதிரி கடைசியாக வந்துடும். அதோட பிக்சர் நான் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.